என்னத்த இது? என்னோட பழைய செயின் பவி. 20 வருஷமா போட்டுட்டு இருக்கேன். ஆனா இத பாரு, கொக்கி பக்கத்துல கொஞ்சம் தேஞ்சு போச்சு. பத்த வைக்கலான்னு பாக்குறேன், ஆனா பண்ண முடியுமான்னு தெரியல. கொடுங்க பாக்கலாம். அத்தை, இதெல்லாம் ரொம்ப பழைய டிசைன் அத்தை. அது மட்டும் இல்லாம இங்க பத்த வச்சா பழைய பினிஷிங் எல்லாம் வராது. பெட்டர் இத மாத்திடலாமே. மாத்தறதா? ஏன் அத்தை இவ்ளோ யோசிக்கிறீங்க? ரொம்ப வருஷமா போட்டுட்டு இருக்கேன் இந்த செயினை. அது எப்படி மாத்த முடியும் திடீர்னு? விடுங்க அத்தை, இப்ப போயிட்டு லேட்டஸ்டா ட்ரெண்டியா ஒரு செயின் வாங்கிக்கலாம். ஓல்ட் இஸ் கோல்டு தான், ஆனா கோல்டு ஓல்டா இருந்தா நல்லா இருக்காதுல்ல. சரி, நீ சொல்றதும் சரிதான். இத குடுத்துட்டு மேல கொஞ்சம் காசு போட்டு ஒரு 4 பவுண்ட் செயினா வாங்கலாமா? ஓகே அத்தை. இப்போ உனக்கு வேலை இருக்கா? இப்ப கடைக்கு போலாமா இல்ல லேட்டா போலாமா? உடனே போலாம் அத்தை, உடனே போலாம். வர்க் பிரஷர் மண்டைய வெடிக்கும் போல இருக்கு அத்தை. நானே ரிலாக்ஸ்டா எங்கயாவது போலான்னு இருந்தேன். நான் 10 நிமிஷத்துல ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நீங்களும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. அடுத்த 15வது நிமிஷம் நாம நகை கடையில இருப்போம். சரி, இப்ப ரெடி ஆயிடுறேன். என்ன ஹரி சார், வெளியே கிளம்பிட்டீங்க போல? எங்க போறீங்கன்னு கேட்டா அபசகுணமா இருக்கும், அதனால நீங்களும் சொல்லிடுங்களேன். நான் சுகா கேக்குறேன்ல, என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கலான்னு போறேன். என்னது, உங்க ஃப்ரெண்டுக்கு இப்பதான் மேரேஜ் ஆகுதா? இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல சார். அதனாலதான் கொஞ்சம் இல்ல ரொம்ப ரொம்ப தள்ளி போயிருக்கு அவர் கல்யாணம். உன் இஷ்டத்துக்கு எதையாவது கற்பனை பண்ணிட்டு பேசாத. என் ஃப்ரெண்டோட பையனுக்கு கல்யாணம். ஓ அப்படியா? அப்படிதான். பாத்தீங்களா, உங்க ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகி அவருக்கு பையன் பிறந்து அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி பேரன் பேத்தியே எடுக்க போறாரு. ஆனா நீங்க இல்ல சார், நீங்க இன்னும் குழந்தையாவே இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். நான் இப்ப கிஃப்ட் வாங்க போட்டுமா? ஓ போலாமே. ரொம்ப நன்றி. வெல்கம். வாங்க அத்தை. வாங்க மேடம், உட்காருங்க. என்ன மேடம் பாக்குறீங்க? ஆக்சுவலி செயின் வாங்கணும். பழைய செயின் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணனும். ஓகே மேடம், நான் பாக்குறேன், வெயிட் பண்ணுங்க. மேடம், இது 12 கிராம் இருக்கு. நீங்க செயின் செலக்ட் பண்ணி பில் போடும்போது இத லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் பே பண்ணிக்கலாம் மேடம். நகை பாக்குறீங்களா மேடம்? காட்டுங்க. ஓகே மேடம். அது நல்லா இருக்கு. பாருங்க மேடம். வாங்கம்மா வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்காத்த, ஆனா இது கொஞ்சம் யூஷுவலா இருக்குல்ல. நம்ம வேற ட்ரெண்டியா பார்க்கலாம். அத்தை இங்க பாருங்க அத்தை, செம்மையா இருக்குல்ல? நல்லதா இருக்கு பவி. ஆனா இது எனக்கு செட் ஆகுமா? உன் வயசுக்கு நல்லா இருக்கும், நீ வாங்கிக்கோ. உங்களுக்கு அப்படி என்னத்த வயசாயிடுச்சு? என்னை விட என்ன ஒரு 4 வயசு கூட குறையா இருக்குமா? அவ்வளவுதானே. 4 வயசா? குறும்படி உனக்கு. சரி, நாங்க இந்த செயினை எடுத்துக்கிறோம். ஓகே மேடம். இது மட்டும் எவ்வளவு கிராம்ஸ்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சாரி மேடம், ஆல்ரெடி இத ஒரு சார் எடுத்து வைக்க சொல்லிட்டு போயிருக்காரு. யாரு? வாங்க சார், இதோ இந்த சார் தான். ஹாய். ஹாய் சார். ஹாய் பவித்ரா. ஹாய் லட்சுமி மேடம். மேடம், சார் உங்களுக்கு தெரியும்னா அவர்கிட்ட கேட்டு பாருங்க. செயின் கொடுத்தா வாங்கிக்கோங்க. யாரு? சார் தானே. சார் பில்லே போட்டிருந்தாலும் நாங்க கேட்டா கொடுத்துருவாரு. நான் பேசிக்கிறேன். என்ன விஷயம் பவித்ரா? இந்த செயின் எங்க அத்தைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹரி சார்.
வாங்கலான்னு எடுத்தா ஆல்ரெடி நீங்க செலக்ட் பண்ணதா சொல்றாங்க. தாராளமா எடுத்துக்கோங்க. நான் என் ஃப்ரெண்டோட பையன் மேரேஜுக்கு தான் இதை கிஃப்டா எடுத்தேன். நான் வேற வாங்கிக்கிறேன். gift கொடுக்கறதுக்கு அவர் எடுத்திருக்காருன்னா நமக்கு வேண்டாம் பவி. அவரே எடுத்துக்கிட்டோம், நாம வேற வாங்கிக்கலாம். லட்சுமி மேடம், ஏன் இன்டென்ஷன் கிஃப்ட் கொடுக்கணுங்கிறது தான், இந்த செயின் கொடுக்கணுங்கிறது இல்ல. நான் வேற வாங்கிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச செயினை நீங்க வாங்கிக்கங்க. தேங்க்யூ. சந்தோஷம். வரேன். வாங்க சார். எக்ஸ்சேஞ்ச் குடுமா. மேடம், உங்க ஓல்டு செயின் 12 கிராம்ஸ் இருக்கு. இப்போ எடுத்தது 13.480 இருக்கு. ஸோ 1.480 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதுக்கு நீங்க 8750 பே பண்ணணும். ஓகே, கேஷ் கொடுத்துருங்க. கொடுங்க. அத்தை, நோ கேஷ், ஒன்லி கார்டு. எஸ். இன்னும் கொஞ்ச நாள்ல மொபைல் பேங்க் அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணி ஸ்கேன் அண்ட் பே இருக்கா அப்படின்னு சொல்லி கேப்பீங்க போலயே. அப்டேட் ஆயிட்டே இருக்கீங்க அத்தை. நான் ஏடிஎம்ல காசு எடுக்க மறந்துட்டேன் பவி. அதுக்காக என்ன ஓவரா கிண்டல் பண்ற. மேடம், கார்டு டிக்ளைன் வருதுங்களா? வேற கார்டு இருக்குங்களா? இந்த கார்டுல கேஷ் இருக்கு பவி. இருங்க அத்தை, கேட்கலாம். என்ன ப்ராப்ளம்? ஏன் ஒர்க் ஆகல? தெரியலைங்க மேடம். நான் 2 தடவை போட்டு பார்த்துட்டேன், கார்டு ஒர்க் ஆகலைங்களே. கேஷ் இருந்தா கொடுங்க. நோ கேஷ், ஒன்லி கார்டு. பவி, இப்ப என்ன பண்ணலாம்? எஸ், என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? அத்தையோட ஓல்ட் செயின் கொடுத்ததா புது செயின் வாங்கணும் ஹரி சார். டிஃபரன்ஸ் அமௌண்ட் பே பண்ண கார்டு தான் கொடுத்தோம் ஹரி சார். கார்டுல கேஷ் இருக்கு, ஆனா இங்க என்னன்னு தெரியல, ஒர்க் ஆக மாட்டேங்குது. இவ்வளவுதானே? இதுக்கா டென்ஷன்? நான் இங்க பே பண்ணிடுறேன், நீங்க வீட்டுக்கு வந்த பிறகு கொடுங்க. பவி வேண்டாம், நம்ம ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துட்டு வரலாம். எதுக்கு சாருக்கு சிரமம்? மேடம், நான் உங்களுக்கு சும்மா வச்சுக்கங்கன்னு கொடுக்கல, கைமாத்தா தான் கொடுக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்கு போற வழியில ஏடிஎம்ல எடுத்து எனக்கு பொறுமையா கொடுங்க, போதுமா? சார், இது என்னோட பில்லு. அவங்க பில்லையும் சேர்த்துருங்க. என்னங்க சார், டோட்டல் அமௌண்ட் 42,490. அவ்வளவுதானா? ஆமா. ஓகே, இந்தாங்க மேடம் உங்க கார்டு. இந்தாங்க மேடம். வாங்கிக்கோங்க. வாங்கிக்கங்க சார். இந்தாங்க சார். தேங்க்யூ. கார்டு கொடுக்குறீங்களா? இந்தாங்க சார். தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் ஹரி சார். நாங்க வீட்டுக்கு வந்ததும் கேஷ் கொண்டு வந்து கொடுத்துடுறோம். அர்ஜென்ட்ல ஒண்ணும் இல்ல பவி, நீங்க பொறுமையா கொடுங்க. ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற நாம இந்த சின்ன உதவி கூட செய்யலனா எப்படி? நான் வரட்டுமா? வரேன் மேடம். என்னது புது நம்பரா இருக்கே? ஹலோ. ஹலோ மேடம், நான் ஷாலிமார் ஜுவல்லர்ஸ்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க மேம். எங்க கடையோட 10th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ற விதமா டெய்லி ஒரு கஸ்டமரை குலுக்கல் முறையில செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கோல்ட் காயின் பிரைஸா கொடுக்குறோம் மேம். நேத்து நடந்த லக்கி டிரால உங்க பில் நம்பர் செலக்ட் ஆயிருக்கு மேம். வாழ்த்துக்கள் மேடம். எது? எனக்கு கோல்டு காயினா? எஸ் மேம். இன்னைக்கு எங்க கடைக்கு வந்து பிரைஸ் வாங்கிக்கலாம் மேம். நான் உடனே வந்துடுறேன். ஐயோ முருகா, எனக்கு கோல்டு காயினா? இந்த விஷயத்தை பவி கிட்ட சொல்லணுமே. பவி 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 சீக்கிரம் கிளம்பு, நம்ம உடனே அந்த நகை கடைக்கு போனோம். ஏன் அத்தை, என்னாச்சு? அவங்க கடை ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு தினசரி குலுக்கல் முறையில பரிசு கொடுக்கறாங்களாம். அந்த குலுக்கல் பரிசு இன்னைக்கு நமக்கு விழுந்திருக்கு. நிஜமாவா? சூப்பர் அத்தை. அத வாங்குறதுக்கு உடனே கடைக்கு வர சொல்லிருக்காங்க. வா போலாம்.
அச்சோ, இன்னைக்கு என்னோட ஆபீஸ்ல ரிவ்யூ மீட்டிங் இருக்கு. கம்பல்சரி எல்லாரும் அட்டெண்ட் பண்ணணும்னு மேனேஜர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. நான் மட்டும் எப்படி பவி தனியா அந்த கடைக்கு போறது? எது 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 தனியா நீங்க போக மாட்டீங்க. சந்தோஷோட ஆபீஸ்க்கு தனியா போவீங்களா? சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவீங்களா? 2 தெரு தள்ளி இருக்கிற இங்க இருக்கிற நகை கடைக்கு போக மாட்டீங்க. தைரியமா போயிட்டு வாங்க அத்தை. அத்தை, நகை விலை ஏறிட்டே இருக்கு, யோசிக்காதீங்க. உடனே போய் வாங்கிட்டு தங்க மங்கையா திரும்ப வாங்க. சரி சரி. குட் அத்தை, போயிட்டு வரேன். தங்க மங்கை. போங்கம்மா, எப்ப பார்த்தாலும் போன்லயே பேசிக்கிட்டு இருக்கீங்க, போய் வேலையை பாருங்க. வாங்க லட்சுமி மேடம், வாங்க வாங்க. சார், நம்ம லக்கி டிராவோட வின்னர் இவங்க தான் சார். அப்படியா? சரிம்மா, நீ போய் வேலையை பாரு. ஓகே சார். வாழ்த்துக்கள்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எங்க நிறுவனத்தோட 10வது ஆண்டு விழாவில் உங்களை மாதிரி கஸ்டமர் கௌரவப்படுத்துறத நாங்க பெருமையா நினைக்கிறோம். தங்க காசோட உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் காத்திருக்குமா. சார் வாங்க. ஹரி சார். என்ன சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன மேடம், ஹஸ்பண்ட திடீர்னு பார்த்தது வாய் அடிச்சு போயிட்டீங்க. ஹஸ்பண்டா? சார் தப்பா நினைச்சுக்காதீங்க. கப்புள்ஸ் 2 பேரையும் தனித்தனியா வர வச்சு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து கோல்டு காயின் கொடுக்கறது தான் இந்த கான்செப்ட். சார் நாங்க சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கல, நான் மேடம், அவர் சார், அவர் மேடம், நான் சார். மேடம் எதுக்கு இப்ப பதட்டப்படுறீங்க? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்காம வந்திருக்கீங்க, அதனால பார்த்ததும் ஷாக் ஆயிட்டீங்க. நான் சொல்றேன் சார். இந்தாங்க சார். கொடுமா. மேடம் இந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாங்கிக்கங்க. சார் லட்சுமி மேடம் சொல்றத கேளுங்க. மேடம் நில்லுங்க மேடம். என்ன மன்னிச்சிருங்க லட்சுமி மேடம். இவங்க ஃபோன் பண்ணி கூப்பிடும்போது இதெல்லாம் எதுவுமே சொல்லல. அப்படி சொல்லிருந்தா அப்பவே நாங்க கணவன் மனைவி இல்லைன்னு சொல்லிருப்பேன். ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டாங்க. சத்தியமா எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த கிஃப்ட் என்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருக்கிறதா சரியா இருக்கும். லக்ஷ்மி கிட்ட தான் இருக்கணும். எனக்கு வேண்டாம். எனக்கு எதுக்கு மேடம் கோல்டு? நான் இதை வச்சு என்ன பண்ண போறேன்? உங்களுக்காக ஏதாச்சும் பிரயோஜனப்படும். வச்சுக்கங்க. சார் எனக்கு வேண்டாம் சார். எனக்கு இது வேண்டாம் சார். ஹரி சார், எனக்கு இது வேண்டாம். நீங்களே வச்சுக்கோங்க சார். சார் வந்துட்டேன். அண்ணி வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அண்ணி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். முதல்ல உள்ள வாங்க. சரி அண்ணி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா பார்வதி, இருக்காங்க. குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அப்பா நல்லா இருக்காங்க அண்ணி. அப்பா நல்லா இருக்காரு. இத பாருங்க அப்பா. என்னம்மா? பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. நல்லாரியா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளவு நாள் வழி தெரியலையா? கோச்சுக்கிறாங்கப்பா. ஊர்ல ஒரே வேலை, ஒண்ணு மேல ஒண்ணு வேலை வந்துகிட்டே இருக்கு.
அதான் வர முடியல. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, வேலைக்கு சோறு, நேரம் தவறாம மருந்து கொடுக்க லட்சுமி இருக்கா. ஏதோ நான் பண்ண புண்ணியம்டா. நல்லா இருக்க. சித்தப்பா வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சந்தோஷ். மருமகளே, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஊர்ல அத்தை பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீயும் சந்தோஷம் எப்ப என்ன தாத்தாக்க போறீங்க? சீக்கிரமா ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுமா. சரி சரி, நீங்க உட்காருங்க. நான் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க அண்ணி. உட்கார வை, வரேன். சித்தப்பா வாங்க, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. அப்புறம் ஊர்ல விவசாயம் எப்படி போயிட்டு இருக்கு? எங்கப்பா, ஏதோ போகுது. ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. எல்லாம் சரியா வரும்டா, பொறுமையா இருந்து பாரு. அந்த நம்பிக்கையில தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன் சித்தப்பா, ஏன் நீங்க எங்க கூட சென்னையில கொஞ்ச நாள் இருக்க கூடாது? எனக்கு இந்த டவுன் வாழ்க்கையில ஒத்து வரா சந்தோஷ். புறவாசம் கூட இல்லாம தீப்பெட்டிக்குள்ள அடைச்சு வச்ச தீக்குச்சி மாதிரி புழுங்கி வந்தெல்லாம் என்னால இருக்க முடியாது. கொஞ்ச நாள் இருந்து பாருங்களேன், உங்களுக்கும் பழகிடும். வேணவே வேணாம் அண்ணி. நாங்க அந்த காடு கரைன்னு அங்கேயே இருந்துட்டு போயிடுறோம் அண்ணி. ஆமா, என்ன திடீர் விசிட்? எனக்கு வடநாட்டு கோயில்களுக்கெல்லாம் போகணும்னு ஆசை. காசிக்கு போய் கங்கையில் குளிக்கணும். அப்புறம் அந்த பனிலிங்கம், அது என்னப்பா, அமர்நாத். அதான் பாத்தியா, அப்பா கரெக்டா சொல்றாரு. அங்கெல்லாம் போகணும் சந்தோஷ். பாச தெரியாத ஊரு, தனியா போய் என்ன பண்றது? அப்பாதான் வாத்தியாராச்சு. அவரையும் அழைச்சிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சூப்பர் சித்தப்பா, செம்ம ஐடியா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. டிக்கெட்ல இருந்து ஸ்டே பண்ற வரைக்கும் எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். நீங்களும் தாத்தாவும் ஹாப்பியா போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லது சந்தோஷ். சரி சரி, டிஃபன் ரெடியா இருக்கு. குளிச்சிட்டு வந்தீங்கன்னா சேர்ந்து சாப்பிடலாம். சரி அண்ணே. பவி, சித்தப்பாக்கு நம்ம ரூமை காட்டு. சித்தப்பா நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் ஈவினிங் சீக்கிரமா வந்துடுறேன் ஆபீஸ் போயிட்டு. ஓகே? சரிப்பா. குட்டி, சீக்கிரம் வந்துரு. சாயங்காலம் நம்ம அபார்ட்மெண்ட்ல நவராத்திரி ஃபங்க்ஷன் இருக்கு. ஷூர்மா, மறந்துட கூடாது. டன்மா, பக்கா. ஓகே, போயிட்டு வரேன். போயிட்டு வா. டேய் போடா, போய் சீக்கிரம் குளிச்சிட்டு வா. உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது. வாங்க மாமா, உள்ள வாங்க. കുട്ടികളൊക്കെ പുറത്തു പോയി കളിക്കാന്ന്. விடுங்க, குழந்தைங்கன்னா உங்க புருஷன் உண்ணி மாதிரி குறும்புத்தனமாவும் விளையாட்டுத்தனமாவும் தான் இருப்பாங்க. அட விடுங்க. இதெல்லாம் நல்லா பேசுவாரு. ஆனா அவங்க மருமக பொண்ணு வந்துருச்சுன்னா வாயை திறக்க மாட்டாரு. உம்முன்னு இருப்பாரு. மருமக வந்தாச்சு, இனி வாயை நல்லா மூடிக்கு வருவாருங்க. வாங்க பரிமளமா. இருக்கிறதுலயே என்னோட பொம்மை தான் பெரிய பொம்மை போல. உங்கள் சுண்டல் வந்துருச்சு. வாங்க வாங்க, கொடுங்க சார். நீ அந்த பக்கம் போயிடு. ஹாய் ஹரி சார், வாங்க உட்காருங்க எங்களோட. நான் அப்படியே நிக்கிறேன், உட்காருங்க. இப்படி வரும் சார், வரும். இந்த உன்னி சார், நீங்க என்ன ரெண்டு பொம்மையா வாங்கிட்டு வந்துட்டீங்க? ఏంటి ప్రతిభ, నాకొక డౌట్. டவுட்டா? என்ன டவுட்? இல்ல, அங்கே 3 பக்கெட் இருக்கு. ஒண்ணுல சுண்டல், இன்னொன்னுல பொங்கல், அதுக்கப்புறம் ஒரு பக்கெட் இருக்கே, அதுல என்னவா இருக்கும்? சீரியஸ்லி பரிமளாமா, ரொம்ப முக்கியமா இப்போ எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. வேற எதை பத்தி பேச மாட்டீங்க நீங்க?
சரியான சாப்பாடு சீதா. அது என்ன பிரதீபா சாப்பாட்டு சீதா? அதான் ஆம்பளையா இருந்தா சாப்பாட்டு ராமன், பொம்பளையா இருந்தா சாப்பாட்டு சீதா. அதுன்னு சரியா இருக்கும். ஹாய் சூப்பர். ஓ இது நன்னாயிட்டு. அது சரி, அபார்ட்மெண்ட் எல்லாரும் வந்தாச்சுல்ல, ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கலாமே. இன்னும் லக்ஷ்மி வரலையே. எங்க குட்டியை காணோம்? குட்டி இது வரேம்மா. இதோ லக்ஷ்மி அக்கா வந்தாச்சே.